இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ என்னோட இரண்டாவது மருமக இசை. பொண்ணு ரொம்ப லட்சணமா அழகா இருக்கா. சுபத்ரா, உன் வீட்டுக்கு ஏத்த மருமக. லட்சுமி கடாட்சமா அழகா இருக்கா. இந்த பொண்ணு சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கு. விஷாலுக்கும் இந்த பொண்ணுக்கும் நல்ல ஜோடி பொருத்தம். நேத்து நான் உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். உன்னை வராதன்னு எவ்வளவு கெஞ்சி எழுதி வச்சிருந்தேன். அதை படிச்சுட்டு நீ வந்திருக்கனா என்ன அர்த்தம்? அதுவும் நான் ஸ்ரீஜாவுக்கு எடுத்த பட்டுப்புடவை வேற கட்டிக்கிட்டு வந்து என்ன வெறுப்பேத்துற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இசை, உள்ள போலாம் வா. என்னாச்சு மச்சான்? நான் கேட்டா பதில் சொல்லாம திமிரா போறா மச்சான். அவளை அப்படியே ஒரு அறையணும்னு தோணுதுடா. பட்டம்மாவை காணுமே. அத்தை, என்னம்மா? யார அத்தை தேடுறீங்க? பட்டம்மான்னு ஒருத்தவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஒரு வகையில தூரத்து உறவும் கூட. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். உனக்கு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். காணுமே, வா பார்க்கலாம். எங்க ஆளைய காணோம்? சிந்தாமணி, எங்க இந்த வாயாடி பட்டம்மா? அதுவா, பட்டம்மா வந்து இங்க இல்லையே. இல்லனா எங்க போயிட்டா? அது வந்து ஏதோ அவசர வேலையா போன் வந்ததுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. என்கிட்ட எப்படி சொல்லாம போனா? அது இல்ல, ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னாங்க, அதான் டக்குன்னு போயிட்டாங்க. அப்படியா? என்கிட்ட எப்படி சொல்லாம போலாம்? அதான் அர்ஜென்ட்னு சொன்னாங்கல்ல, அதான் டக்குன்னு கிளம்பிட்டாங்க. சரி இசை, விடு, பரவாயில்ல. நான் மத்த சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகே அத்தை. அப்பா, நல்லா இறுக்கமா கட்டுன. இங்க யாரும் வரமாட்டாங்க. அப்படியே மயக்கம் தெரிஞ்சாலும் கத்த முடியாது. சரி, வா போலாம். இப்ப என்ன பண்ண? ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருந்த. ஐயோ, என்னன்னு விஷால் இங்கே நிக்கிறான். ஐயோ, நல்ல வேளை விஷால் பாத்துருவானோன்னு ரொம்ப பயந்துட்டேன். சரி நவா, சீக்கிரம் கீழே போயிடலாம். அண்ணன், கதவை வெளியில பூட்டிட்டு போயிடலாம். நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் இவ வெளியிலேயே வரக்கூடாது. சரி, வா போலாம்.